நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் வாலிபர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அது ஹார்ட் ப்ராப்ளம் தாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக்னால நிறைய இளைஞர்கள் மரிச்சு போகிறாங்க. அதே போல் நாம் பார்க்குறோம், ஹார்ட்டில் 4 அடைப்பு, 6 அடைப்பு, 9 அடைப்புகள், இந்த மாதிரி அடைப்புகள் ஏற்படுது. அதே போல் பார்க்குறோம், ஹார்ட்டில் பிளட்டுடைய பம்பிங் திறன் லோ ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பாரம்பரிய எண்ணெய்களையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் மறந்து இன்னைக்கு துரித உணவுகள் மற்ற பேக்கெட் ஆயில்களை உபயோகப்படுத்தும் போது நம்ம இரத்தத்தில் கொழுப்பினுடைய அடர்த்தி தன்மை அதிகமாகுது. அப்போது அந்த கொழுப்பினுடைய அடர்த்தி தன்மை அதிகமாகிறதுனால தேன் கூடு போல நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வால்வுகளில் அப்படியே கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. அப்படி படியும் போது அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதே போல் நம்ம பார்க்குறோம், ஹார்ட்டில் அடைப்புகள் ஏற்படுது, ஹார்ட்டுடைய பம்பிங் திறன் லோ ஆகுது. இப்போது இது வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2 கை சட்டையும் நிறைய அப்படியே சலுக்கெடுக்குங்க. அதே போல் பார்க்குறோம், முழங்கால் நல்ல சலுக்கெடுக்கும், வலிக்கும். ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படப்படன்னு துடிக்கும். சரியா? அவங்களுக்கு ரொம்ப சோர்வாயிடுவாங்க. குப்புன்னு உடம்பெல்லாம் வேர்த்துடும். உடல் ஈரத்தன்மை ஆகிடும். அடுத்த 1 மணி நேரம் கழித்து தான் அவங்க ஒரு நார்மல் நிலைமைக்கே வர முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் எளிமையான ஒரு வைத்திய முறையை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம், பூண்டு 2 வெரைட்டி பூண்டு இருக்குது. ஒன்று மலை பூண்டு இருக்குது, இன்னொன்று நார்மல் பூண்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், மலை பூண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா பெரிதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த மலை பூண்டு வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கும். சரியா? இப்போ நார்மலாக நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பூண்டு கொஞ்சம் சின்னசாக வரும். இதில் எந்த பூண்டு வேணுனாலும் நாம் ஒரு 1/4 kg அளவுக்கு பூண்டை எடுத்துக்கலாம். இந்த பூண்டை எடுத்து இப்படி விடுதியாக்கிக்கிட்டு இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சின்னசாக கட் பண்ணி நாம் நல்ல மிதமான வெப்பம் படக்கூடிய பகுதிகளில் உலர்த்தி எடுத்துக்கலாம். அப்போ இதை பூண்டை நாம் 1/4 kg பூண்டை உலர்த்தி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மினிமம் ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இது கிடைக்கும். இப்போது நம்ம பார்க்குறோம், உலர்த்தி எடுத்துக்கிட்டு அந்த பூண்டை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இரண்டாவதாக, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, இதுவும் ஒரு 100 கிராம் வாங்கி மிதமான சூட்டில் உலர்த்தி எடுத்துக்கிறோம். இது நம்ம பார்க்கும்போது, இப்போ உலர்ந்த பூண்டு 100 கிராம் இருக்குன்னா இந்த பட்டையும் 100 கிராம் அளவுக்கு நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மருதம் பட்டை. இந்த மருதம் பட்டை பார்க்குறதுக்கு தாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலராக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அதை காஞ்ச பின்னாடி அதை எடுத்து நாம் இதையும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதை காஞ்ச மிதமான ஹீட்டில் காய வச்சு எடுத்து இதை 3ஐயுமே இப்போது சம அளவு நம்ம காய வச்சு எடுத்துருக்குறோம். காய வச்சு எடுத்ததை ஒரு உரலில் போட்டு நன்றாக இடிக்கணும். இடித்து நம்ம ஜல்லடை இருக்கு இல்லைங்களா, அந்த ஜல்லலில் போட்டு ஜெலிச்சு நாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ 300 கிராம் அளவு இருக்குது. அதே போல் தான் லெமன், எலுமிச்சை பழம், ஒரு 4 எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிஞ்சி 100 ml அளவுக்கு அதனுடைய சாற்றை எடுத்துக்கலாம். அந்த 100 ml சாற்றில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை விதைகள்லாம் எடுத்து போட்டுட்டு, இப்போது இதை பொடியாக்கி வச்சிருக்கிற அந்த பவுடரில் அந்த 100 ml லெமன் சாறை ஊற்றி நன்றாக கையில் பிசையும் போது அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வரும். அப்போ அந்த கெட்டியாக வர்றதை திரும்பவும் எடுத்து அதே தட்டில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டு தனித்தனியாக உதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அதை வெயிலில் திரும்பவும் உணர்த்துறோம்.
அப்போ உலர்த்தி எடுக்கும்போது அது நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். திரும்ப அதை உரலில் போட்டு இடிச்சுக்கிறோம். இடித்து எடுத்து இப்படி பவுடர் ஆக்கிடுறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் 50 கிராம், அதாவது இப்போது 1/4 கேஜி பூண்டு 100 கிராம் அளவிற்கு இப்போ நமக்கு என்ன இருக்குங்க கிடச்சிருக்கு. அதே போல் பட்டை 100 கிராம், மருதம் பட்டை 100 கிராம், லெமன் சாறு 100 ml சேர்ந்து நாம் இப்போ பவுடர் ஆக்கி இப்படி எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த லெமன் கலந்ததுனால மருதம் பட்டையும் பூண்டு கலந்ததுனால கொஞ்சம் காரத்தன்மையும் அதே போல் கொஞ்சம் புளிப்பு சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது ஹார்ட்டில் அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஹார்ட்டில் பம்பிங் திறன் லோவாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இப்போது வால்வுகளில் நிறைய கொழுப்பு படிஞ்சிருக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சரி, தொடர்ச்சியாக இதை 1 மாதம் உபயோகப்படுத்தும் போதே மாற்றங்கள் தெரியுங்க. தொடர்ந்து 2 மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும். அவங்க பிரச்சனை கேட்டார் போல, தன்மை கேட்டார் போல, ஒரு சிலர் 2 மாதம், ஒரு சிலர் 4 மாதம், ஒரு சிலர் 6 மாதம் அளவுக்கு இதை உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு மாரடைப்பு வராதுங்க. அதே போல் ரத்தத்தில் நம்ம பார்க்குறோம் அடைப்புகள், நம்ம ஹார்ட்டில் அடைப்புகள் ஏற்படாது. அது எத்தனை அடைப்பு இருந்தாலும் கரைச்சி விட்டுரும். அதே போல் ஹார்ட்டுடைய பம்பிங் திறன் லோவாக இருக்கிறவங்களுக்கு அதை சமநிலைப்படுத்தும். அவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாங்க, உங்களுடைய வீடுகளிலே இதை தயார்படுத்தி நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திட்டு வரலாம். இன்றைக்கி ஹார்ட்டுக்காக நாம் நவீன மருத்துவ முறையை நாடி போகும்போது சாதாரணமாகவே நமக்கு 50,000லிருந்து 3 லட்சம் 5 லட்சம் வரை என்ன ஆகுதுங்க பொருளாதார செலவுகள் ஏற்படுது. இருக்கக்கூடிய நபர்கள் செலவு பண்ணிடலாம். ஆனால் இல்லாத நபர்கள் நிறைய பேர் என்ன ஆகிறாங்கன்னா மறிச்சு போகிறாங்க, அவங்களால செலவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் இதை தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது மரணத்தை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பூமியில் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாள் வரை ஆரோக்கியமாக வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கிறன்னா இந்த மெத்தடை நீங்கள் என்ன பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க. உங்கள் இதயத்தை பாதுகாத்துக்கறலுங்க. மற்றொரு பதிவுகளோடு சந்திக்கும் வரை உங்களில் ஒருவனாக சின்னப்பா சார்லஸ்.